ஹலோ வணக்கம். இன்றைக்கி புட்டு செய்யலான்னு பார்த்துருக்கேன். புட்டு செய்கிறது எங்கள் வீட்டில் எப்படி புட்டு செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இதில் 1/2 கிலோ மாவு எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன், திரிச்ச மாவு. இந்த மாவை சட்டியில் புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சட்டியை இட்லி சட்டியில் வச்சு கொஞ்சம் மாவை அவிச்சுக்கிடணும். இதுக்கு தேங்காய் திருவி, தேங்காய் ஏலக்காயும் திருவி வச்சுருக்கேன். திருவி மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கேன். இது ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வறுத்த மாவு தான். இதை மறுபடியும் சட்டியில் வச்சு கொஞ்சம் அவிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம புட்டு அவிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு அவிச்சிடணும். அவிச்சு செஞ்சோம்னா தான் புட்டு நல்லா வரும், ருசியாகவும் இருக்கும். இல்லைன்னா புட்டு வராது அவ்வளோவா. கார்த்திகை வருதுல, எல்லோரும் கொலக்கட்டை வைப்பாங்க, புட்டு வைப்பாங்க, ஓலை கொலக்கட்டை வைப்பாங்க. நான் உங்களுக்கு புட்டு எங்கள் வீட்டில் எப்படி செய்யணும் அதை காட்டுறேன். மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. கொஞ்சம் அப்படியே வேகட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம சீனி போட்டு புட்டு வைக்கிறத காட்டுறேன். இப்போ மாவை அவிச்சு எடுத்தாச்சு. இல்லை ஆவி வர்ற அளவுக்கு அவிந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு எடுத்து சீனியெல்லாம் போட்டு கிளறிக்கிடலாம். இதை கிளறிட்டு தான் அப்புறமா கொஞ்சம் சூடு அமரவும் பிடிக்கணும், பிடிச்சி வைக்கணும். இப்போ சட்டியில் கொட்டியாச்சு. இப்போ தேங்காய் பூவும் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். சீனி நமக்கு தேவைக்கு தக்கன சீனி போட்டுக்கணும். 1/2 கிலோ மாவுன்னா ஒரு 1/4 கிலோ சீனி போட்டுக்கிட வேண்டியது. நான் அந்த டம்ளருக்கு ஒரு 3 டம்ளர் போட்டுக்கிறேன். 3 டம்ளர் போட்டிருக்கேன். காணட்டு அப்புறமா எடுத்துக்கிறேன். இப்படி இதை வச்சு கலரிக்கிடணும். நம்ம குழல் புட்டை வச்சு சாப்பிடுவோம் காலையில் டிஃபனுக்கு சில நேரம். இது புட்டு, இந்த புட்டு வச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்தா 2 நாளைக்கு வச்சுக்கலாம். கிராமங்கள்லாம் இந்த கார்த்தியில் வந்தால் கொலக்கட்டை வைப்பாங்க, அந்த புட்டு வைப்பாங்க, சூப்பராக வச்சுருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு மறுநாள்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா ஒன்று போல் வரவியாச்சு. நல்லா உருந்தாக்கு வந்திருக்கா. நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் கூட சீனி இன்னும் கரையணும்னா கிண்டுறதுலேயே மாவு மணக்கு. ஏன்னா ஏலக்காய் போட்டிருக்கோமா, ஏலக்காய் தேங்காய் இந்த சூட்டில் போட்டோன்னா நல்ல மணக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் நல்லா வீட்டில் பண்ணுங்கள், சூப்பராக. கார்த்திகை வருது, சிலவங்களுக்கு ஓலை கிடைக்காது, சிலவங்க புட்டு வைப்பாங்க. கிராமத்தில் முக்கால்வாசி புட்டும் கொலக்கட்டையும் தான் வைப்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலரி நல்லா பிணைஞ்சாச்சு. இதை தேங்காய் பூ போட்டு நல்லா பிணைஞ்சாச்சு. இனிமேல் நம்ம புட்டு வச்சு இது பிடிக்கிறதுக்குள்ளது ஐஸில் உள்ள மூடி இருக்குல்ல, அதை தான் எடுத்துருக்கேன். இதை புட்டு வைக்கிறதுக்கு சரட்டை எடுத்துக்கலாம். குட்டி சரட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். குட்டி சரட்டை கிடைக்கல, இல்லை நல்லாயிருக்கும். இதை எடுத்துக்க நல்லா ஒன்று போல் விரவியாச்சு. கொஞ்சம் நெய் தடவிருக்கேன், அதை வச்சு நம்ம அது
5-6 கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி சட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தாம்பளத்தட்டில் ஃபஸ்ட்டு இந்த எடுத்துருக்கானா இந்த எப்படி வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டில் வச்சு ஐஸ் இருக்கும்ல கப்பில் அதில் உள்ள மூடி நம்ம மாவு கொஞ்சம் உள்ள நல்லா அமுக்கி வச்சிட்டோம்னா நல்லா ஒன்று போல விழுந்து. காத்திருக்கு எல்லோரும் இந்த மாதிரி புட்டை வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஓலை கிடைக்காதவங்க இந்த மாதிரி செய்யுங்க, நல்லா நாளைக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இட்லி சட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா ஒன்று போல் வந்திருக்கா, அப்படியே நம்ம இட்லி சட்டியில் எடுத்து வச்சுக்கலாம், உடஞ்சே போகாது. நல்லா வச்சிட்டோம்னா சேதராக இதோட குட்டி சிலவங்க கரண்டியில் வச்சு வைப்பாங்க, நான் வந்து இப்படி வச்சேன். அப்படியே மூடி அடிச்சிடும், ஆவி போடாமல் வச்சேன். வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது வச்சுடும் வேகட்டும். இப்போ வெந்திருக்கும் எடுத்துக்கலாம். புட்டு நல்லா வெந்துட்டு நம்ம புட்டை எடுத்துக்கிடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், மெதுவாக புட்டு அவிச்சாச்சு. நல்லா அவிச்சு மெதுவாக வந்துட்டு புட்டு இந்த மாதிரி நீங்களும் அவிச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு குப்பி எடுத்துக்கோங்க. இந்த ஐஸ்கிரீமில் உள்ள மூடி சின்னது தான், இதுக்கு கொஞ்சம் முக்கால்வாசி வச்சாலே போதும். இது வச்சுமே நல்லா இட்லி மாதிரி இருக்கு பார்த்தா உங்களுக்கு. இது புட்டை வச்சு இந்த மாதிரி சாப்பிடுங்க. சின்ன சரட்டா கிடச்சா கூட அது மாதிரி கூட வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வச்சு எடுக்கலாம். நம்ம இதோட உள்ளே வச்சோடனே அளவாக நல்லாயிருக்கு, புட்டு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு மனமாக. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வாங்கி சாப்பிடுங்க செஞ்சு. இதுக்கு தேவைன்னா 1/2 கிலோ பச்சரிசி மாவு, 1 மூடி தேங்காய், ஏலக்காய் போட்டிருக்கேன். மாவை நல்லா வறுத்துட்டு அப்புறம் இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு 3 டம்ளர் சீனி போட்டிருக்கேன். சீனி போட்டு நல்லா விரவி இந்த மாதிரி கப்பியில் வச்சு இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிருக்கேன் புட்டு. இந்த மாதிரி நீங்களும் அவிச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். புட்டு ரெடி.